பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த பட்ஜெட்ல ஒரு பைசா கூட நமக்கு ஒதுக்கீடு செய்யல. தேர்தல் ஆண்டேன்னு சொல்லி கூட அவங்க ஒதுக்கீடு செய்யல. ஆகவே தமிழகம் இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது, எல்லா துறையிலும் முன்னிலையில் இருக்கிறது. தமிழன் உலகமெங்கும் பரவி இருக்கிறான், எல்லா இடமும் அவன் வேலை பணி செய்து வருகிறான் என்றெல்லாம். அது போல கீழடி ஆய்வறிக்கையெல்லாம் நம்ம 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வீடு கட்டி வாழ்ந்திருக்கிறான், கிணறு தோண்டி வாழ்ந்திருக்கிறான். ஒரு கட்டமைப்பு, ஒரு நாகரிகம் தமிழ் அந்த கீழடியிலே தமிழ் நாகரிகம் அந்த காலத்துல இருக்கிறது என்ற அறிக்கையை கூட ஏற்க மறுக்கிறது பாஜக அரசு. ஏத்துக்க மாட்டேங்கிறான். அது என்ன தமிழனுக்கு மட்டும் அந்த பெருமை? கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அத்தனை அழுத்தம் கொடுத்தாரு, கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே போல 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பாலான ஆயுதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறான். அது நமக்கு நம்ம மாவட்டத்தை சார்ந்த சிவகலையில ஆதிச்சநல்லூர்ல அந்த ஆயுதம் கிடைத்தது. அதையெல்லாம் சொல்லும் போது இரும்பை உருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அந்த காலத்துல இரும்பாலான ஆயுதம் தமிழன் உபயோகப்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி அனுப்புனாலும் அவங்க ஏத்துக்கவே இல்லை. அப்படியே கடப்புல போட்டுங்க. இன்ன வரைக்கும் தரல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்கதான் தமிழ்நாட்டை காக்க போறேன்னு சொல்லிட்டு வேஷம் கட்டி பசுத்தோல் போர்த்திய புலியாக வருகிறார்கள். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது. பட்ஜெட்ல ஒரே உத்தரவு ஒன்றிய அரசு சொல்லிட்டு எங்கேயும் நடத்த வேண்டான்ட்டாங்க. அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் 7 இடங்கள்ல அழுத்தம் கொடுத்து கடிதம் எழுதிய பின்பு தேர்தல் வருகிறதுன்னு கடந்த தேர்தல் அறிவிப்புக்கு முந்தின நாள் அறிவிப்பு வருது, 7 இடத்துலையும் அகழ்வாராய்ச்சி பண்ணலாம். அந்த அளவுக்கு தமிழருடைய தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்களாக ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டுள்ளது பாஜக பாசிச ஆட்சி என்பதை, அந்த கட்சி என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்றேன். ஆகவே இதே எடப்பாடி அவர்கள் 2021 2 பேரும் சேர்ந்துதான் எலெக்ஷன் சந்திச்சாங்க. இதே பாமக, இதே பாஜக, இதே அதிமுக. 2021 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. இதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தான் வெற்றி பெற்றது. இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருக்காங்க, ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. புதிதாக நம்முடைய கூட்டணியிலே தேமுதிக வந்திருக்குது, பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. அதன் மூலம் நம்முடைய கூட்டணி இப்பொழுது வலிமை பெற்ற கூட்டணியாக தான் இருக்கிறது என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறாங்க. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. ஆனால் நம்முடைய செயல் வீரர்கள் அத்துணை பேரும் இந்த 1 மாதமும் கடுமையாக உழைக்க வேண்டியது நம்முடைய பணி. கொஞ்சம் கூட ஓய்ந்து உட்காரக்கூடாது. ஏன்னா எதிராளி அப்படிப்பட்டவங்க நம்மளையே கூட குழப்பத்தை உண்டாக்குவாங்க. மத கலவரம் உண்டாக்கணும்னு பிளான் பண்ணாங்க, ஜாதி கலவரம் உண்டாக்கணும்னு பிளான் பண்ணாங்க. எல்லாமே தவிடு பொடியாக்கியது நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடு, அவருடைய அந்த ஒரு சாணக்கியத்தனமான முடிவு என்பதை சொன்னா யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த ஒரு கலவரம் இல்லை 5 வருஷமா. ஆனால் அவர் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலான்னு பார்த்தாங்க, அதிலும் அவர்களுக்கு தோல்விதான். கடைசியில் இப்பொழுது நாங்களும் ஒரு பெரிய கூட்டணின்ற மாதிரி ஒரு மாயத்தை உருவாக்கி கொண்டு தேர்தலை சந்திக்க வர்றாங்க.